வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எப்படின்னா, தமிழக முதல்வர் கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்களை நிறையா வகுத்து சொல்லியிருக்காரு. இது பெண்கள் மத்தியில் மிக பரவலாக நல்லா இருக்குது. நாங்கள் களத்தில் இறங்கி பார்க்கும்போது பெண்களுக்கு தேவை இன்னைக்கு காலத்தில் மாதம் 1000 ரூபான்னு கொடுக்கறது சராசரி ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு 5000 ரூபா போட்டார். அந்த பணம் காலேஜ் ஃபீஸு, காலேஜ் பஸ் ஃபீஸுன்னு கட்டுற மாதிரி பெண்கள் ரொம்பமாக அந்த திட்டத்தை புகழ்கிறாங்க. அப்புறம் இப்போ அறிவிச்சுக்கிற 8000 ரூபா கூப்பன் சிஸ்டத்தை வரவேற்கிறாங்க. ஏன்னா அதிமுகவில் சொன்னது நடக்காதது ஒன்று, ஏட்டு சொர்க்கா கூட்டுக்கு உதவாதுங்கிற மாதிரி. ஆனால் திராவிட கட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன திட்டம் அத்தனையும் மக்களுக்கான திட்டமாக இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு திட்டமாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி திமுகவோட திட்டங்கள் என்னன்னு தெரியாது. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு, ஏன்னா வயசானவங்களுக்கு, எங்களோட தலைவரோட நோக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும்னு சொன்னார். அதை இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. வயசானவங்களுக்கு தாய்மானவர் திட்டம்னு வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இனி வருங்காலங்களில் வீடுக்கு ரேஷன் கடை கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த திட்டமெல்லாம் மக்கள் வரவேற்கிற திட்டம். எந்த திட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முதலமைச்சராக மித்த மாநிலங்கள்லாம் பார்த்து ஒரு எடுத்துக்கூடிய சப்ஜெக்டாக ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. இது அவர் சொன்ன மாதிரி 200 தொகுதியிலும் வெல்லும். ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்காது, அது அவங்களோட வரலாறு இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த வரலாறு வேறு. ஆனால் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சியில் மீண்டும் 200 தொகுதிக்கு மேலே வெல்லும். அதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொடுத்துக்கிற 10 தொகுதியும் கன்ஃபார்மாக உள்ளே போய் எம்எல்ஏ கையெழுத்து போடுவாங்க. இது நடக்கிற வாய்ப்பு. ஏன்னா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்களா, அனைத்து இந்திய அதிமுக கட்சியாக இல்லை, அமித்ஷா கிட்ட அடவுக்கு வச்ச கட்சியாக இருக்குது. மக்கள் அதை நம்பலை. அந்த கூட்டணி நம்பகத்தன்மை இல்லை. ஆனால் இந்த கூட்டணி நமக்கான திட்டம். இதில் பார்த்தீங்களா 23 கட்சி. ஒரு சாதாரண ஒரு கட்சி இந்திய அரசியல் அமைப்பிலேயே எல்லா கட்சியும் அரவணைச்சு போகிற ஒரே கட்சி திராவிட கழகம்தான். அதை அவங்க எடுத்துக்காட்டாக செஞ்சுருக்காங்க. அதை சொல்கிறத விட ஆட்சியில் செய்து காட்டியிருக்காங்க. ஏன்னா மக்கள் மத்தியிலும் பெண்கள் படிக்கிற பசங்களுக்கு மாதம் 1000 ரூபா. இன்றைக்கி பெற்றவங்க கூட 100 ரூபா கேட்டால் பெத்த அப்பா கொடுக்கறதுக்கு சங்கடப்படுவாங்க. ஏன்னா உழைப்பாளி குடும்பம் தான் நிறையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் மாதம் அவங்க கணக்கில் பெண்கள் கணக்கிலையும் படித்த மாணவர் கணக்கிலையும் பெண்கள் கணக்கிலையும் 1000 ரூபா உழுவுகளை அவங்க அது வரப்பிரசாதமாக நினைக்கிறாங்க. இன்றைக்கி புதிய கட்சி நடிகர் கட்சி ஆரம்பித்தா அதில் இளைஞர்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்து. சினிமாங்கிற மாயை இனி தமிழகத்தில் கேப்டனுக்கு அப்புறம் எடுக்காது.